எல்லாம் ரெட்டியாருங்க, எல்லாம் நிலைச்சு வந்தார்கள். நிலைச்சு வந்தாங்கன்னா விவசாய பூமி இது. அதில் கூலி ஆளுங்களாக நம்ம தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லலாம், அருந்தையர்கள் அவங்கக்கிட்ட வேலைக்காரன் இருந்து இந்த ஒரக்காடு ஜமீன் ஃபுல்லாகவே மன்னர் ஒருத்தர் யாருன்னா ஏமாதிரி நாயுடு. ஏமாதிரி நாயுடு இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காரர். ஏமாதிரி ஜமீன்தார், ஒரக்காடு ஜமீன்தார் ஹேமாதிரி நாயுடு. அவர் தான் இந்த சுற்றுவட்ட நிலத்துக்கும் ஏகபோக சக்கரவர்த்தி. அவர் தான் அவருடைய இடம், சொந்த இடம், ஜமீன் சொத்து. ஆமாம். அப்படி போயிட்டீங்கன்னா பூதருக்கு கோவிந்த ரெட்டியார் அவர் இறந்துட்டார். இப்போ அவங்க பேரங்கிறான். அப்புறம் வெங்கடேஸ்வர ரெட்டியார், சுதாகர் ரெட்டியார், சந்திரன் ரெட்டியார், அவங்களுடைய வம்சத்தில் நாயுடுங்களுடைய மன்னர்கள் ஜமீன் வம்சத்தில் இந்த சொத்து புதூர் ஊரை அவங்களுடைய செல்வாக்கில் இவங்களாம் வந்து விவசாயம், அது விவசாயத்தை தொழில் பண்ணி வேலை செய்பவர்கள். ஆமாம். இவர் வந்து இந்த இடத்துல வந்து வந்தார் சாயின்ஸா 1955. நான் 56 பிறக்கிறேன், இவர் 55 வந்துட்டார். 64 இருக்க இந்த பூமியில் இருந்தார். புரியல. 1955 வந்தார். 64 1964 9 வருடங்கள். 1955 9 வருடங்கள் இந்த இடத்துல வாழ்ந்தார். இந்த இடத்துல அமர்ந்து உபதேசம் செய்தார். அந்த இடத்துல எந்த இடம்னா அப்பெல்லாம் வீடு இல்லை, ஆமாம் ஆமாம், எல்லாம் திறந்த வழி தானே. ஒரே ஒரு அந்த மரம் இருந்தது. எந்த மரம் பக்கத்தில் பட்டு போயிருக்காதுவா? இல்லை, அது ஒன்று இது இருக்கு. அதையும் வரலாறு சொல்கிறேன். அந்த பின்பக்கம் அரச மரம், அது நம்ம உட்காருமே. ஆமாம், ஆலமரம் அரச மரம். அது அரச மரம். அது எத்தனை வருஷத்து அரச மரம்? எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து 60 ஆண்டு நான் பார்க்கும்போது எல்லாம் ஒரு அப்போ 60 ஆண்டு இருக்கும். இப்போ வந்து அது அப்படியே கணக்கு பார்த்தா 120 ஆண்டுகளுக்கு. ஏன்னா அந்த அமைப்பு அந்த பெருக்கு போனது வேர்களில் பார்த்தாவே வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அதனால் 120 வருடங்கள் இன்னும் கூட ஒரு 30 வருஷம் 40 வருடம் கூட அது ஒரு இந்த மாதிரியான தர்காவோட இந்த மாதிரியான ஒரு இடத்துல பாபா வந்து அவர் இதுக்கு முன்னால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால சீமாவரம், சோழவரம், ஞாயிறு, ரெட்டில்ஸு இந்த இடத்தெல்லாம் அலைபாஞ்சிக்கிறாரு. அவர் எங்கே தங்குவோம் உட்காருவோங்க இடம் தெரியாமல் ஒரு இடத்த கொடுக்கறதுக்கான இது எல்லாம் அவருக்கு இன்னும் ஏற்பாடு பண்ணி யோசனை பண்ணிட்டு இருந்துக்கிட்டு இருக்காரு. மக்களை பார்க்குறாங்க. அவர் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்க. இந்த ரெட்டில்ஸில் தெரியாதவங்க கல்லால் கூட அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அவர் துஷ்பிரயோகம் பண்ணிட்டு ஒரே ஒரு துண்டு அது கீழே தரையெல்லாம் பெருக்கி கொண்டு வரும். அவர் இல்லை, அங்கே ஒரு டீ கடையோ எந்த போயிட்டு நின்னார்னா எதுனா கொடுத்தாருனா அப்படியே பார்ப்பார். முடிஞ்சால் அது எடுக்காம அதை பாட்டு. அவர் ஒரு சித்தர் யோகி இல்லை கர்ம பாவா எப்படியோனா சொல்லலாம். இல்லை ஒரு பித்தனாவை ஈஸ்வரனுக்கு. ஆமாம், இன்னும் சொல்லுவேன் பக்கிரி ஈஸ்வரனுக்கு பக்கிரி வேஷம் போட்டவன் தான் ஈஸ்வரன். அவன் எல்லாம் வேஷத்தை போட்டவன். நான் என்ன வேஷம் போடுறேன்னு என்ன இல்லை, பொதுவாகவே இந்த அவரவர்களுக்கு தான் தெரியும். வேஷம்னா அவன் தெரியாது வேஷம் இல்லை. இந்த ஈஸ்வரனுக்கு அந்த மாதிரி பக்கிரி ஈஸ்வரனுக்கு இது காட்டிட்டு அப்படியே வந்து கடைசியில் அந்த சவுக்கு மரம் ஐயா அப்போ நல்லா இருந்தது. இந்த இடம் பூரா சவுக்கு தோப்பாக இருந்திருக்கு. இது சவுக்கு தோப்பு. நான் வரும்போது ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சவுக்கு தோப்பு தான். ஆமாம், எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். என்னை இட்டுனா இப்போ இங்கே ரெட்டில்ஸில் யாரோ ஒரு பாவா ஒருத்தர் வந்துக்கிறாராம். அவர் போய் பார்த்துட்டு வந்தால் இதெல்லாம் உண்மை ஐயா, நான் பிறந்த இடத்துல எங்கள் தாய் சொன்னது, இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தா அது நல்லதாலாம் நடக்குதாம்பா என்ன சொன்னாங்க சின்ன வயசுலையே. அப்படி சொல்லும் போது தான் சரிம்மா போய் பார்க்கலாம். ஒரு 14 வயசு இருக்குது உங்களுக்கு அப்போ. ஓகே, இட்டு கொண்டு வந்து அவரை உயிரோட பார்த்தேன். வாங்கி பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்க அந்த குடிசையில். அந்த
குடிசைனா கீத்து கொட்டாவா பனை ஓலையா இல்லை கீத்து கொட்டா. கீத்து கொட்டா? ஏன்னா பனை ஓலை இருக்குது, ஈச்சி இருக்குது, அந்த நிறைய ஐட்டங்கள் இருக்கிறதுனால கீத்து கொட்டா தான். அதுக்கு தென்னை மரத்து அது வரலாறு அங்கே வந்து உட்காந்துட்ட பிறகு அந்த சவுக்கு மரத்துக்கு கீழே நல்லா மழை பெஞ்சிருக்கு, சரியான மழை, தண்ணி ஒரு முழங்கால அளவு இருக்குது, அது மேலே உட்காந்துக்கிறாரு. அப்படியே ரிலே பண்ணுங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது மேலே உட்காந்துக்கிறதுனால ஊர் மக்கள் தான் அதெல்லாம் நின்றுச்சு. ஊர் மக்கள், அதாவது இந்த வேலைக்காரெல்லாம் யாருக்கு புதுசாக இருக்குது, ஐயா யார் ஐயா நீங்கள்? அவர் பேசலை. என்ன அது தெரியலையே, உடம்பெல்லாம் துணி இல்லை, நல்ல தாடி, நல்லா வெளியே